ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக சூரிய குடும்பத்தில் 9 விதமான கோள்களானது காணப்பட்டாலுமே கூட இந்த 9 கோள்களுமே சூரியனை மட்டுமே மையமாக கொண்டு நீள்வட்ட பாதையில் தான் சுற்றி வரும். ஸோ அப்படிப்பட்ட இந்த 7 கோள்களும் ஒரு நாளில் ஒரே நேர்கோட்டில் காட்சியளிக்கக்கூடிய அற்புதமான ஒரு அரிய வகை நிகழ்வானது தாங்க வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்குது. அதாவது இந்த ஒரு விஷயம் வானத்தில் ரொம்பவே மிக அரிய ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுது. அதுதான் நடக்க போகுது. அதை பற்றி நிறைய அறிவியல் அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானத்தில் இருக்கக்கூடிய 9 விதமான கோள்களுமே ஒரே நேர்கோட்டில் காட்சியளிக்கக்கூடிய வானியல் அரிய நிகழ்வு தான் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அன்று நடக்க இருக்கு. இந்த ஒரு செயலை பிப்ரவரி 28ஆம் தேதியில இருந்து நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இதுபோல் 7 கிரகங்களுடைய அணிவகுப்பு திரும்ப நடக்கிறதுக்கு 2040 தான் நடைபெறும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. இந்த ஒரு அரிய நிகழ்வு மீண்டும் நிகழ்வதற்கு சுமார் 15 வருடங்கள் காத்திருக்கணும் அப்படின்னு கூறப்பட்டிருக்குங்க. சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 9 விதமான கோள்களுமே சூரியனை மட்டுமே மையமாக கொண்டு நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும். அப்படிப்பட்ட சூரியனை மையமாக வைத்து கிரகங்கள் சுற்றும் பொழுது பூமியில் இருந்து நாம் பார்க்கக்கூடிய பார்வையினுடைய கோணம் அப்பப்போ ஒரே திசையில் தாங்க காட்சியளிக்கும். அப்படித்தான் வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகிய 7 கிரகங்களுடைய அணிவகுப்பு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு தொடங்க இருக்கு. இந்த ஒரு அறிவியல் அதிசயத்தை பார்ப்பதற்காக அறிவியல் அறிஞர்களே ரொம்பவே காத்துட்ருக்காங்கன்னு சொல்லணும். கிரக அணிவகுப்பு அப்படிங்கிறது பல கிரகங்கள் ஒரே நேரத்தில் சூரியனுடைய ஒரு பக்கத்தில் கூடும் பொழுது தாங்க ஏற்படும். இந்த ஒரு நிகழ்வை தான் கிரக அணிவகுப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட அணிவகுப்பு தான் வரக்கூடிய பிப்ரவரி 28ஆம் தேதி அன்னைக்கு நடக்க இருக்கு. இந்த கிரகங்கள் அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் தோன்றாவிட்டாலுமே கூட சூரியனை பொறுத்த வரைக்கும் வானத்தில் பயணிக்கக்கூடிய வளைந்த பாதையான கிரகத்துடன் அவை எல்லாமே பூமியில் இருந்து பார்க்கும் பொழுது நமக்கு காட்சி கொடுக்கும். ஸோ அது நேராக போகலை அப்படின்னாலுமே கூட சூரியனை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வளைவு பாதையிலேருந்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி தான் காட்சி கொடுக்க போகுது. இந்த கிரக அணிவகுப்பு பார்த்திங்கன்னா பிப்ரவரி 28ஆம் தேதி அன்னைக்கு தொடங்கினாலுமே கூட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் மார்ச் மாதம் 3ஆம் தேதி முதல் தெளிவாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது புதன், வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி உள்ளிட்ட கிரகங்கள் வெறும் கண்களால் மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகிய இந்த 2 கிரகங்களை மட்டும் நீங்கள் பைனாகுலரை பயன்படுத்தி அல்லது தொலைநோக்கி உதவியுடன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே வானத்தில் நிகழக்கூடிய அதிசயங்களை வெறும் கண்களால் பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே தவறான ஒரு செயல்பாடு. அதற்காக பயன்படுத்தக்கூடிய பைனாகுலர் மற்றும் தொலைநோக்கி இதனுடைய உதவிகளோடு பார்ப்பது நம்முடைய கண்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பானது. அதனால தான் தற்போது பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனில் கூட நிறைய வானியல் தொடர்பான நிறைய செயலிகளே வந்துடுச்சுன்னு சொல்லணும். ஸோ இந்த செயலிகளை வைத்து நீங்கள் கிரகங்களுடைய நிலைகளை அன்றைய நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியும். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், தமிழ்நாடு வான்வெளி ஆய்வாளர் கழகம் உள்ளிட்ட இந்த ஒரு அரிய நிகழ்வை காண்பதற்காக தொலைநோக்கி மூலம் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட திட்டமிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தின் மூலமாகவே நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். மார்ச் மாதம் முதல் 2 வாரங்களில் இந்தியாவில் இருந்து இந்த நிகழ்வை கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு அறிவியல் ஆர்வலர்கள் எல்லாம் கூறியிருக்காங்க. இதுபோல் 7 கிரகங்களுடைய அணிவகுப்பு பிறகு நம்ம பார்க்கணுன்னா 2040 தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அறிவியல் ஆர்வலர்கள், அறிவியலில் ஆர்வம் கொண்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் இந்த நிகழ்வை காண்பதற்காக நிறைய ஆர்வம் காட்டுறாங்க. ஸோ இது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய மகிழ்ச்சியெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. மேலும் பெற்றோர்களும் கூட எளிமையாக இந்த ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை மொட்டை மாடிக்கு அழைத்து சென்று 7 கிரக அணிவகுப்பு நிகழ்ச்சிகளை பார்க்க முடியும் அப்படின்னு ஆர்வலர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பொதுவாக இது போன்ற அதிசயங்களானது எப்போதாவது நிகழும். அந்த ஒரு அதிசயத்தக்க நிகழ்வை பார்க்குறதுக்கு நமக்கு இனிமேல் ஒரு சில நாட்கள் தாங்க இருக்குது. பிப்ரவரி 28ஆம் தேதி அன்னைக்கு வானத்தில் நடக்கக்கூடிய இந்த ஒரு அரிய நிகழ்வை பார்க்குறதுக்காக யாரெல்லாம் ரொம்பவே ஆர்வத்தோடு காத்துட்ருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவன் அப்படின்றவர் இருக்கும் பொழுது அவரை சார்ந்து தான் எல்லா நபர்களும் வந்து இருப்பாங்க இல்லையா? அதே போல தான் நம்மளுடைய வானத்தில் இருக்கக்கூடிய கோள்களும். சூரியன் அப்படின்றவர் தலைவன், இவரை சார்ந்து தான் இந்த 9 கோள்களுமே வந்து காணப்படுங்க. அதாவது இந்த கோள்கள் 9 கோள்களுமே நீள்வட்ட பாதையில் சுற்றி வருவது அனைவருக்கும் வந்து தெரிந்த விஷயந்தாங்க. ஆனால் சூரியனை மையமாக வைத்து கிரகங்கள் சுற்றும் பொழுது பூமியில் இருந்து நம்ம பார்க்கக்கூடிய பார்வையினுடைய கோணம் அவ்வப்போது ஒரே திசையில் தான் வந்து காட்சியளிக்கும். இதன் மூலமாக தான் புதன், செவ்வாய், வெள்ளி, வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகிய 7 கிரகங்களுடைய அணிவகுப்பானது நமக்கு 28ஆம் தேதி அன்னைக்கு நடக்க இருக்கு இல்லையா? அது நம்மளுடைய பார்வைக்கு ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி வந்து காணப்பட போகுது. இந்த ஒரு காட்சியை தாங்க அதிசய காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதிசயங்கள் அப்படிங்கிறது எப்போவா தான் வந்து நிகழும், அடிக்கடி நிகழக்கூடியது கிடையாது. ஸோ வானத்தில் ஏற்படக்கூடிய இது போன்ற அரிய வகை நிகழ்வுகளை நம்ம ஏற்படும் பொழுதே வந்து பார்த்து ரசிச்சுக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் வரக்கூடிய பிப்ரவரி 28ஆம் தேதி அன்னைக்கு நடக்க போகுது. இந்த அற்புதமான நிகழ்வை பார்க்கறதுக்கு யாரெல்லாம் தயாராக இருக்கீங்க அப்படின்றத பற்றிலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் பல்வேறு விதமான செயல்பாடுகளோடு வந்து தாங்க காணப்படும். அப்படிப்பட்ட கோள்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சூரியனை சுற்றி வரக்கூடியது தான் கோள்களுடைய அமைப்புகள். அதாவது கோள்களினுடைய அச்சில் சுற்றி வருவாங்க. இந்த கோள்களில் துணைக்கோள்கள், சிறுகோள்கள், வால் நட்சத்திரங்கள் இது எல்லாமே சுற்றி தான் வரும். அதே போல் நீங்கள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா தொலைவுக்கு ஏற்ப சூரியன்லேருந்து கோள்கள் எல்லாம் அமைஞ்சிருப்பாங்க. புதன், வெள்ளி, புவி, செவ்வாய் இவை எல்லாமே வந்து புவி நிகர் கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் இது போன்றவை எல்லாமே பெருங்கோள்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வியாழன் கிரகம் சூரிய குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய மற்ற கோள்களை விட ரொம்ப ரொம்ப பெரிய கோளாக வந்து பார்க்கப்படுதுங்க. புதன் பார்த்திங்கன்னா சூரிய குடும்பத்தில் எல்லா கோள்களை விட ரொம்பவே சிறிய கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி வீனஸ் கூட ஒரு சில சமயங்களில் பூமியினுடைய இரட்டை என்று அழைக்கப்படுவாங்க. இப்படி ஒரு சில கிரகங்களுடைய தன்மைகளானது காணப்படுது. அதே போல் வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் இது எல்லாமே வந்து வாயு கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. யுரேனஸ் பூமியை விட 4 மடங்கு வந்து பெரியதுங்க, ரொம்பவே பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சூரிய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 9 கிரகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே 7 கிரகங்களோட ராகு கேது சேர்ந்து 9 கோள்களும் பருவகால மாற்றங்களுக்கு காரணமாக வந்து இருந்துகிட்டே இருக்காங்க. நவ கிரகங்களில் சந்திரன், புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன், குரு, சனி ஆகிய 7 கிரகங்களுமே வாயு மண்டலத்தில் வந்து கலந்திருக்கக்கூடியவை. அதாவது அண்டவெளியில் பிரவகம்மம் அப்படின்னு சிறப்புனால காற்றினால் ஒன்றுக்கு மேற்பட்ட அகண்ட இடைவெளியோடு இருந்த தனித்தனி வழித்தடங்களில் சுற்றி வரக்கூடியது. இந்த ஒரு இதை தான் சூரிய சித்தாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் அப்படிங்கிறதே அருவமானது தான். அதற்கு உருவம் அளிப்பவர்களே இந்த கிரகங்களாக தான் இருக்க முடியும். அது மட்டுமா, கிழமைகளுடைய வரிசைகளை வரையறுத்ததும் இவங்களாக தான் இருக்க முடியும். ஞாயிற்றுக்கிழமை எனில் சூரியன் தோன்றும் வேளையில் அன்றைய தினம் சூரிய ஹோரை. அன்று முழுவதுமே சூரியனில் இருந்து 4ஆவதாக இருப்பது சந்திரன். அதனால தான் மறுநாள் திங்கட்கிழமை சந்திரனில் இருந்து 4ஆவதாக இருப்பது செவ்வாய். அடுத்தனால தான் மறுநாள் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு வந்து விமர்சனம் பண்ணுறோம். சூரிய சித்தாந்தம் அவர்களுடைய சுழற்சி உலக இயக்கத்திற்கு உதவுவதனால அவர்கள் வணங்கத்தக்க உரியவர்களாக வந்து மதிக்கப்படுறாங்க. இப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் 7 கிரகங்களோடு ராகு கேது சேர்ந்து 9 கோள்களும் பருவகால மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஜீவராசிகளுடைய சிந்தனை மற்றும் செயல்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் உடலோடு நிற்காமல் உள்ளத்திலும் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ இதன் மூலமாக தான் நம்முடைய சிந்தனையிலும் மாற்றங்களானது ஏற்படுதுங்க. சிந்தனையில் மட்டுமா, செயல்பாட்டிலும் நம்மளுக்கு மாற்றங்களானது ஏற்படுது. நிறைய ஏற்ற இறக்கத்தை நிகழ்த்தக்கூடிய இந்த கிரகங்கள் குறித்து ஜோதிட நூல்களில் நிறைய விஷயங்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அறிவியலோடு ஜோதிடமும் தொடர்புடையது அப்படின்றது இதன் மூலமாக நமக்கு நல்லா வந்து தெரிய வருது. ஸோ இப்படிப்பட்ட கிரக நிலைகள், அதாவது 7 கிரகங்களுமே ஒரே நேர்கோட்டில் காட்சி அளிக்கக்கூடிய இந்த ஒரு அரிய நிகழ்வை பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. இவை யாரெல்லாம் அறிவியலும் ஜோதிடமும் ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்போடு இருக்கக்கூடியது, பிணைத்தது, அதாவது பிரிக்க முடியாத ஒரு செயல்பாடு அப்படின்னு நம்புறீங்களோ அவங்களாம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தாங்க தினந்தோறுமே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு எப்போதும் சேனலோடு வந்து இணைந்திருங்க.
கூடவே இந்த ஒரு நாளுக்காக எத்தனை பேர் வந்து காத்துட்ருக்கீங்க அப்படின்றத பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.